வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தளத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இரண்டு கூட்டணிகள் நாம் அனைவரும் பெரும்பாலும் அறிந்ததாக இருக்கிறது. ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னொன்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. முதலில் சொன்னது பாரதிய ஜனதா தலைமையிலானது, இரண்டாவது வந்து காங்கிரஸ் தலைமையிலானது. இப்போ தமிழகத்தில் மூன்றாவதாக ஒரு அணி உதயமாயிருக்கிறது. இன்று காலை சமூக ஜனநாயக கூட்டணி. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டணியை அறிவித்திருக்கிறார். நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டார். 2011 தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் வந்து தேசிய கட்சிகளோடும் சரி, திராவிட கட்சிகளோடும் சரி, நாங்கள் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். பேட்டியாகவும் அறிக்கையாகவும் இருந்தது. இன்று காலை ஒரு அறிவிப்பாக மாறியிருக்கிறது. இந்த கூட்டணி தமிழகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும்? இவர்களால் கரையேற முடியுமா? தன்னுடைய கட்சியும் கூட்டணி கரையேற்ற முடியுமா? அரசியல் கூட்டணிகள், அரசியல் சமன்பாடுகள் மாறுவதற்கான ஒரு அச்சாரமாக இந்த முயற்சி இருக்குமா? இதை பற்றி தான் இன்றைய ஆய்தளத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முயற்சிகளை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வியூகம் அமைத்து செய்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு வெகு நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. முதல் கட்டமாக அதன் 5 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலில் இனி கழகங்களோடு கூட்டணி இல்லை என்று சொன்ன பாமக தேசிய கட்சிகளில் ஒன்றோடு சேரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. பிறகு அதன் அரசியல் அணுகுமுறையால் தலித் அல்லாத 45 சமூகங்களின் கூட்டணியை உருவாக்கியது. தற்போது தேசிய கட்சிகளுக்கும் கதவு சாத்தப்பட்டதன் அடையாளமாக தன்னிச்சையாக வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதே சமயம் நெருங்கி வந்துள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலை, அதுவும் அந்த சமூகத்தினர் பலமாக உள்ளதாக கருதப்படும் ஏற்காடு தொகுதி தேர்தலை புறக்கணித்துள்ளது. ஏற்காடு இடைத்தேர்தலில் பாமக தன் சமுதாய பலத்தையும் 45 சமூகங்களின் கூட்டு பலத்தையும் பரிசோதித்துக் கொள்ளும் வாய்ப்பை ஏன் நிராகரிக்கிறது என்பது ஒரு புதிராகும். ஒருவேளை பாமக தன் உண்மையான பலம் என்ன என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வெளிப்பட வேண்டாம் என கருதுகிறதோ என்றும் தோன்றுகிறது. பாமக அதன் ஆரம்ப காலத்தை தவிர்த்து ஒவ்வொரு சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணி அமைத்தே களம் கண்டுள்ளது. அதுவும் தேர்தலுக்கு தேர்தல் வெற்றி பெறும் கூட்டணியோடு மட்டுமே களம் கண்டு வரும் கட்சி. அப்படி இருக்க சாதி கூட்டணி என்று விமர்சிக்கப்படும் சமூகங்களின் பலம் என்னவென்றே தெரியாமல் தன் அரசியல் எதிர்காலத்தையே பணயம் வைக்க துணியுமா பாமக? அல்லது அந்த தன்னிச்சையான அறிவிப்பு கூட வருங்கால கூட்டணிக்கான பேரத்திற்கு எய்தப்பட்டுள்ள அம்பா? பாமகவின் அரசியல் வியூகம் பலிக்குமா உள்ளிட்ட பல கேள்விகள் காத்திருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல பல கேள்விகள் காத்திருக்கின்றன. பாமக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பணயம் வைக்கிறதா அல்லது ஒரு புதிய பயணத்துக்கான ஒரு அச்சாரமா இருக்கிறதா என்று பல கேள்விகள் இருக்கின்றன. இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முன்னாள் எம்பி, முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஏ.கே. மூர்த்தி, பாமகவுடைய ஆரணி வேட்பாளராக இருக்கக்கூடிய, ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு ஏ.கே. மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரை போலவே அரசியல் பார்வையாளர் திரு பத்ரி சேஷாத்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான திரு பழ கருப்பு அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேர் இந்த நிகழ்ச்சி வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல வந்து திரு ஏ.கே. மூர்த்தி அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கிறேன். நியாயப்படி உங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கிறேன். தேர்தல் பணியை யாருமே ஆரம்ப கட்டத்தில் கூட ஆரம்பிக்காத லெவலில் நீங்க வந்து கிட்டத்தட்ட வேட்பாளர் அறிவிப்பு வரைக்கும் போயிட்டீங்கன்னு, தேர்தல் முடிஞ்சு நன்றி அறிவிப்பு கூட்டம் தான் நடத்தலன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா இருக்குது. இவ்வளவு அவசரம் ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் 2011 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஐயா அவர்கள் பொதுக்குழு முடிவெடுத்தார்கள். எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லை, அதாவது தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி எந்த கட்சியும் கூட்டணி இல்லை என்று சொல்லி எங்க கட்சியுடைய பொதுக்குழுல முடிவெடுத்தோம். அன்னிலிருந்து நாங்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தில் 39 தொகுதியும், பாண்டிச்சேரி 40 தொகுதியில எங்க வேலைக்கு சேர்ந்து வந்தோம். இன்றைக்கு 15 தொகுதி தேர்வு செய்து எங்களுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதி, எங்கள் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற தொகுதியை மருத்துவரை அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர் அன்றைக்கு அறிவித்து விட்டார்கள். சோசகமா அறிவித்து நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு திட்டம் தீட்டினார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15 வேட்பாளர் அறிவிச்சாச்சு. 15 வேட்பாளர் அன்றைக்கே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு 5 பேர் அறிவித்திருக்கார்கள். அந்த 10ல் ஏதாவது இழுபறி இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒருவர் கூட இழுபறி இல்லை. அதாவது அந்த 15 பேரை வந்து ஐயா அவர்கள் கூடி விரைவில் மீதி இருக்கின்ற 10 பேர் அறிவிக்க தயாரிக்கிறார்கள். இன்றைக்கு எங்கள் கூட இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள், கட்சிகள், பல்வேறு சமுதாய அமைப்புகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எங்க கூட இருக்க கிட்டத்தட்ட 9 பேருக்கு போல இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, 9 பேரும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பேசிக் கொண்டிருக்க தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த தலைவர்கள் ஐயா அவர்கள்
கூடிய 2-3 நாள்ல பேசி அவங்களுடைய எண்ணிக்கை என்ன அதை முடிவெடுத்து விட்டார்கள். எந்தெந்த தொகுதியை முடிவெடுத்து விட்டார்கள். அது உங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவே கூடிய விரைவில் நாங்கள் அறிவிப்போம். அந்த அடிப்படையில் மத்தியில் நீங்க ஆட்சி அமைக்க வேண்டியது மட்டும் தான். அதாவது எந்த ஒரு அங்க மத்தியிலே பிரதமர் யார் வருகிறார் அதை பத்தி எங்களுக்கு கேள்வி இல்லை. நல்ல பிரதமரை தமிழக மக்கள் நல்ல ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரை மக்களுக்கு பணி செய்கின்ற வேட்பாளர்களை தேர்வு செய்து ஒரு எம்பியாக உருவாக்கி அமைச்சால் நம் தமிழகத்துக்கு வேண்டியப்பட்ட திட்டங்களுக்கு பணி செய்வதற்கு எங்களை போல மக்களுக்கு பணி செய்வதற்கு எங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்ற மக்கள் தேர்வு செய்தார்னா அந்த பாராளுமன்றத்திலே பிரதமர் யார் என்று நாங்கள் முடிவு செய்வோம். அடுத்த பிரதமர் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்வோம். தமிழகத்தில் வந்து நிறைய கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்களும் வலுவா சொல்லலாம். நான் பத்ரி சேஷாத்தி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு நம்ம மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஆளுங்கட்சிகளோ எதிர்கட்சிகளோ பிரதான கட்சிகளோ ஒரு அசட்டு துணிச்சல் விமர்சனம் பண்ணாலும் கூட பாமகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 சட்டமன்ற தொகுதிகளை கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாராளுமன்ற தொகுதியில் அவங்களுக்கு செல்வாக்க நம்ம புறந்தள்ளிட முடியாது. இவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமா இல்லாட்டி ஆட்சி அமைக்கிற தீர்மானிக்க முடியுமாங்கிற இல்லாட்டாலும் யார் வெற்றி யார் தோல்வி நிச்சயமாக தீர்மானித்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மூவ் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு சரியான தேசியில அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்காக செய்யப்பட்ட விஷயம் நினைக்கிறீங்களா இல்ல வேற வாய்ப்பே இல்லாதனால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவா பாக்குறீங்க? இல்ல, இது வந்து பாமகவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த திசையில் செல்ல வேண்டும்ங்கிறத வந்து அவங்க பலமுறை தெரிவிச்சிட்டாங்க. மூர்த்தி சொன்ன மாதிரி அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இது வந்து எந்த மாதிரி மாறும், அதாவது இதில் எவ்வளவு தொகுதிகள் தனியாக பாமக அவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய அந்த கூட்டணியால வெற்றி பெறத்தக்க கூட்டணி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதை விட இன்னொன்று வந்து இது இப்ப கிளியரா இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து மல்டி கார்னர் கான்டெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 3 அல்லது 4 இன்னும் 5 கூட பிரியலாம். அப்ப இதோடைய அட்லீஸ்ட் 3ங்கிறது உறுதியா இருக்கு. அட்லீஸ்ட் 3 அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. 5 மணி தான் அமோகமா நாங்க நினைக்கிற 15 வெற்றி பெறுகிறோம். எவ்வளவு அதிகமான இல்ல பிரிய அது யாருக்கு அதிகமாக வலு சேர்க்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கு திரு பழக்கருப்பி அவர்கள் வந்திருக்காரு. இதோடைய முழு பலனும் எனக்கு என்னவோ வந்து அதிமுகவுக்கு தான் கிடைக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இப்ப எவ்வளவு ஓட்டு பிளவுபடுதோ எவ்வளவு சாதகம் அதிமுகவுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லலாம். நீங்க வந்து ஆரம்பத்தில் நீங்க வந்து 2 முக்கியமான கூட்டணி சொன்னீங்க. ஆனா உண்மையில வந்து இன்றைக்கு அதிமுக இந்த 2 நீங்க மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த 2 கூட்டணியிலுமே அதிமுக இல்ல. அவர்கள் ஒரு தனி கூட்டணி. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மிக பெரிய அமைப்பு அவர்கள். தேசிய அளவில் காங்கிரஸ் பிஜேபி சொல்ற மாதிரி தமிழகத்தில் அதிமுக 2 பெரிய கட்சிகள். அப்படி அதுல வந்து இன்றைக்கு மிகவும் வலுவாக இருக்கிற அந்த அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் இந்த மாதிரியான ஒரு மூவ் அமையலாமோ அப்படிங்கிறது என்னுடைய இப்பொழுதைய கருத்தாக. அதிகமான சாதகம் வந்து ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு தான் அப்படிங்கிறது ஒரு அரசியல் பார்வை. இதுல வந்து இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி எவ்வளவு பேர் பிளவுபடுதோ ஓட்டுகள் சிதற ஆதாயம் அடைய போகுது ஆளுங்கட்சி. சோ இதுல வந்து நீங்க வரையறுக்கக்கூடிய விஷயமா தான் பாக்குறீங்களா? கண்டிப்பா பத்ரி அவர்கள் சொல்வது போல அது அதிமுகவுக்கு நன்மையாக இருக்கும் என்றால் அதை விட மகிழ்ச்சிக்குரியது எதுவும் இல்லை. ஆனால் இப்ப நீங்க டாக்டர் நன்றி சொல்லணும். ஆமா, அது அம்மா தன்னுடைய வலிமையை நம்பி தன்னுடைய ஆட்சியின் சிறப்பை நம்பி தன்னுடைய கொள்கைகள் தன்னுடைய நிலைப்பாடுகளை நம்பி தேர்தலில் நிற்கிறார்கள். வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் கருதுவது அந்த அடிப்படையில் தானே தவிர அவர்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் பிளந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்ளவும் இல்லை. அந்த அடிப்படையில் இவர்கள் பிளக்கவும் இல்லை. இது நம்முடைய பத்ரி சேஷாத்ரி போன்ற பத்திரிகையாளர்களுடைய ஒரு பொது பார்வை. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் எந்த ஒரு அரசியலும் வெற்றியை நோக்கியதுதான். அரசியல் கட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான கட்சி தான். ஆகவே ஐயா ராமதாஸ் அவர்கள் இஸ் எ மெச்சூர்ட் பாலிட்டிஷியன். ஏதோ ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் அந்த முடிவுக்கு வந்திருப்பார்கள். 2 திராவிட இயக்கங்களோடும் சேர்வதில்லை என்கின்ற முடிவை பல்வேறு கட்சிகள் பல்வேறு காலகட்டங்களில் எடுத்து தோற்று பிறகு ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு இணைந்து இப்படி மாறி இணைந்து இப்படித்தான் அவர்களுடைய அரசியலில் அவர்கள் நிலை பெற்றிருக்கிறார்களே தவிர அதை விட்டு அவர்களால் இயங்க முடியவில்லை. ஆனால் நானும் கூட நினைத்தேன் ஐயா அவர்கள் டாக்டர் ஐயா அவர்கள்
ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு அணியில் சேர்ந்தாக வேண்டிய கட்டாயம் வரும் என்றுதான் நான் நினைத்தேன். இன்றைக்கு அவர் தெளிவாக திட்டவட்டமாக தொலைக்காட்சியில் நடுப்பகலிலே அறிவித்ததை பார்த்த பிறகு ஒரு தெளிவான முடிவோடு ஒரு ஒரே கட்டத்தில் தான் இருந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தி. ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் இது போன்ற பல அறிவிப்புகளை பல முறை சொல்லிவிட்டு மாறி இருக்காரு அப்படிங்கிற நம்ம வந்து அரசியல் நோக்கத்தை பார்க்க முடியாது. இனிமே அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அதுக்கு பிறகு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். பெரியண்ணன் வந்து எங்களுடைய உள்ளாடை வரைக்கும் உருவ பார்த்தார் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிட்டு அதன் பிறகு திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரையுமே நான் வந்து சேர்க்க மாட்டேன், முச்சந்தில் என்னை சவுக்காலடிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சேர்க்கிறது எல்லாமே வெளியான அறிவிப்புகள் தான். அப்படி இந்த அறிவிப்பு மாறுமா அல்லது இந்த அறிவிப்பில் உடம்புப்படியாக இருப்பாரா திரு ராமதாஸ்? பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ள சமூக ஜனநாயக கூட்டணி கரையேறுமா என்பது விட்டு தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ஏ.கே. மூர்த்தி அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இடைவெளிக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த விஷயம் தான் திராவிட கட்சிகள் கிடையாது, தேசிய கட்சிகள் கிடையாது. இது வந்து இன்னைக்கு திரு பழக்கருப்பை அவர்கள் வியப்பு தெரிவிச்சாங்க. நீங்க இப்படி பகிரங்கமா அறிவிச்சு கேண்டட் வரைக்கும் போயிட்டீங்கிற ஒரு வியப்பு தான் அப்படின்னாங்க. ஆனா இது போன்ற அறிவிப்புகள் வெளியிடுவது வந்து பாமகவுக்கு முதல் முறை அல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உறவினர்கள் யாரும் அரசு பதவியில் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுல இருந்து திமுக கூட அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல மாத்தி மாத்தி சொல்லியிருக்கிறாங்க பல முறை. அந்த முடிவுகள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த முறையும் அப்படி வாய்ப்பு ஏற்படாது என்று உத்தரவாதமா சொல்ல முடியுமா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கிறீங்க கேக்குறீங்க. திமுக அதிமுக, அதாவது அதிமுக 3 முறை. அது அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி நான் சொன்னது முடிவை மாத்தி இருக்காங்க. இல்ல நாங்க கூட்டணி மாற்றது அடுத்த கேள்வி. நாங்க முடிவு எப்படி மாத்துறோம்? நாங்க தெளிவா முடிவு எடுத்துட்டோமே. நாங்க 2011 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தெளிவா முடிவு எடுத்துறோம். பொதுக்குழு முடிவு எடுத்துறோம். அதுல மாற்றமே இல்லை. நீங்க எத்தனை ஸ்டாம்ப் பேப்பர் 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் பதில இல்ல 50 ரூபாய் ஸ்டாம்ப் எழுதி கையெழுத்து கொடுத்துறான்னு சொல்லிட்டாரு ஐயா. பல முறை சொல்லியாச்சு. இதை பல முறை நாங்க எந்த கட்சியும் திராவிட கட்சிகள் எந்த திராவிட கட்சியா இருக்கிற பேர் வைத்திருக்கணும். எந்த கட்சியும் கூட்டணி இல்ல. தேசிய கட்சி காங்கிரஸ் பிஜேபி இல்ல. அப்புறம் மீண்டும் அதே சொன்ன சார். இல்ல நீங்க வந்து இந்த முறை 2 வருஷமா நீங்க அதுல உறுதியா இருக்கிறீங்க. மாற்று கருத்து. என்னுடைய கேள்வி வந்து நீங்க மாற்றி மாற்றி கூட்டணி வச்சது இல்ல. அது அடுத்து நான் கேட்க போறேன். என்னுடைய கேள்வி வந்து இப்படி அறிவிக்கப்பட்டு அந்த அறிவிப்புகள் முடிவு மாறி இருக்கு ஏற்கனவே. உறவினர்கள் யாரும் அரசு பதவியில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது அப்புறம் மாறிச்சு. நம்ம கண்ணால பார்த்தோம். நாங்க தான் தவறு செய்து சொல்லல. நாங்கள் இந்த 2 கட்சி கூட்டணி கூட தவறு செய்தோம். உறவினரை சொல்ல வந்து ஐயா சொன்னது வந்து ஐயா வந்து உறவினர் யாரும் கூப்பிடல. நாங்க கட்சிக்காரனா ஐயா எந்த பதவிக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என் கால் படாதுன்னு சொன்னாரு. கட்சிக்காரதான் வந்து எங்களுடைய மன்மோகன் ராமதாஸ் வந்து வர வேண்டும் நாங்க தொந்தரவு பண்ணோம். யாரோ ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு சொல்லி நாங்க தான் தொந்தரவு. கட்சியாரும் எல்லா கட்சியும் சொல்றாங்க. இல்ல நாங்க முடிவு பண்ணதான். கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர் சொல்லல, இன்னைக்கும் சொல்லல. குடும்பத்துல நாங்க தான் வந்து எங்களுடைய மன்மோகன் ராமதாஸ் வரணும். நாங்க தான் முடிவு பண்ணோம். அதுல ஒன்றும் நாங்க நீங்க சவுக்காடி முச்சிந்து சவுக்காடிச்சுன்னா இன்னைக்கு எங்க கட்சியா தண்டனை இந்த தப்பு செய்து நீங்க செய்யுங்க. நான் தவறு செய்தால் நான் 10 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தேன். ஒரு 14 மாசம் 15 மாசம் மத்திய அமைச்சராக இருந்தேன். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் அவர் அமைச்சராக இருந்த போது சரி எங்க சட்டமன்ற உறுப்பினர் தவறு செய்தால் பொதுமக்கள் முச்சிந்து அடின்னு சொல்றாங்க. அடிங்க தவறு செய்ய இன்னைக்கு அறிவிக்கிறோம். வேட்பாளர்கள் 5 பேர் அறிவிச்சாங்க. நாங்கள் தவறு செய்தால் பத்திரிகையாளர் கூட்டு வச்சு அடிங்க. நாங்க தவறு செய்யல சார். அறிவிப்புக்கு சாத்தியம் நடைமுறை சாத்தியமாக கேட்க விரும்புறேன். இது வந்து ஏற்கனவே இவருடைய முயற்சியை பார்க்கும்போது யூபியில கடந்த சட்டசபை தேர்தலில் மாயாவதி அவர்கள் வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து முற்பட்ட பிரிவினர் வந்து ஒரு அனைவரும் அரவணைச்சு ஒரு அணி அமைச்சாங்க. அது அந்த தேர்தலில் 2007 பலன் கொடுத்தது. ஆனா அதே மாதிரி அவங்க போட்டிட்ட போது 2012 அவங்களால வெற்றி பெற முடியல. இந்த சோசியல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் சாத்தியமா? நம்ம வந்து ஜாதி மறுப்புக்காக பல பெரியார்கள் அண்ணாக்கள் நம்ம நிறைய சொல்ல பௌத்தர் இயக்கம்லாம் நிறைய வந்திருக்கிற இடத்துல அந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் எல்லா ஜாதியும் அரவணைச்சுன்னு சொல்லிக்கிட்டா கூட அப்படி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் சாத்தியமா? இதுதான் வந்து முதல் முறையாக முயற்சி செய்யப்படுது. அதனால இது சாத்தியமா இல்லையாங்கிறது நம்ம ஒண்ணு ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு தியரட்டிக்கலாக சில காரியங்களை பத்தி சொல்லலாம். பிராக்டிக்கலா என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இனிமேதான் பார்க்கணும். எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பார்க்கிறப்ப கட்டாயமாக வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஜாதி என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் மதம் ஜாதி எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தான் வந்து பெரும்பான்மையான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த கட்சியிலிருந்து செய்யப்படுறப்ப. ஆனா வெளிப்படையாக ஒரு பல ஜாதி அமைப்புகள் இன்னும் நமக்கு வந்து இந்த சமூக ஜனநாயக கூட்டணி இந்த பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க வந்து ஐரோப்பாவை எடுத்துட்டீங்கன்னா இந்த சோசியல் டெமோக்ராட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அது உண்மையில வந்து ஒரு பொருளாதார அமைப்பு தான். அது அவங்க முன்வைத்தது வந்து கம்யூனிசத்துக்கு மாற்றாக
ஒரு இந்த மிக்ஸ் இந்த சோசியலிசம் நம்ம ஊர்ல நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் முன்னெடுத்து சென்றது வந்து இந்த சோசியல் டெமோக்ராட் கட்சிகள். சோ ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு பார்வை இருக்கு. நீங்க இருக்கு ஐரோப்பால சோசியல் டெமோக்ரஸிங்கிறது வந்து சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சிகள்னு எல்லா பல மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல கட்சி இருக்கு. இந்த பேர் வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. இங்க வந்து என்ன காரணத்தினால இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இங்க வந்து அந்த சமுதாய பார்வைங்கிறது இருக்கு. சமீப காலத்துல தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், தலித் அல்லாத பிற கட்சிகள், இந்த பிற ஜாதிகள், அது சார்ந்த ஒரு சில இயக்கங்கள் இப்பெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கு அல்லது ஒரு சமூக கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அது நல்லதா கெட்டதாங்கிறத வந்து நம்ம வேற மாதிரி அனலைஸ் பண்ணணும். இது தேர்தலில் எந்த மாதிரி வாக்குகளாக மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல மாறுமா, வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க சொல்லக்கூடிய அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள்லயுமே இந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள், இந்த சாதிகளை சேர்ந்தவர்கள் மேலிருந்து கீழ் வரைக்கும் விரவி இருக்காங்க. அப்ப அவர்கள் வந்து அந்த இரண்டு கட்சிகளை விட்டு ஒரு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு கூட்டணிக்கு அதோடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு அளிப்பார்களா? சொன்னபடி பாத்தீங்கன்னா ஒரு அதிமுகலயோ திமுகலயோ ஒரு தொகுதி என்ன, ஒரு கிருஷ்ணகிரி, விளையாடி, தருமபுரி, சேலம்னா அங்க வன்னியர்கள் அதிகமா இருப்பாங்கன்னா அவர்களுடைய வேட்பாளரும் கூட அதிகபட்சம் அதே இனத்தை சேர்ந்தவர்களா இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள இருக்கு. அப்படிங்கும்போது அங்க உள்ள மக்கள் அதை தான் விரும்புவாங்கிறதான அந்த பிரதான கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அதே நோக்கத்தை கொண்டு இது மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது ஏன் அந்த ஓட்டு மாறாது? அதற்கு அதாவது மக்கள் வந்து வெறும் அந்த மாதிரி ஜாதி மட்டும் பார்த்து வாக்களித்தால் உங்களுக்கு வந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வந்து ஒரே ஜாதியை சேர்ந்தவர்களே தானே வைத்திருக்க போது கூட ஏதோ ஒரு கட்சிக்கு தானே வாக்கு போகுது. அப்ப மத்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது இல்லையா? இப்ப வந்து இன்னொருவர் அதே மாதிரி வந்து நிற்க போகிறார். இதற்கு பிறகு வேற இன்னும் 2 கூட்டணிகள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவர்கள் யாரை கொண்டு போய் நிறுத்தி வைக்க போகிறார்கள்? இந்த அஜெண்டா என்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொண்டு போய் சேர்க்க போகிறார்கள்? இது வந்து எந்த அளவுக்கு மத்தியில யார் பிரதமர் அப்படிங்கறது தீர்மானிக்க போகுது. இது வந்து இன்றைக்கு மக்களுக்கு வந்து இதனால வந்து நிறைய குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப யார்கிட்ட எளிமையான செய்தி நமக்கு வந்து சேருதோ அவர்கள் பின்னால் போகலாம் என்று இந்த நியூட்ரல் வாக்காளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஒரு வேளை தீர்மானிக்கலாம். யார் இப்போ ஒரு 5 கூட்டணி இருக்குன்னு வைத்துக்கோம், 5 நம்ம 3 பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து விஜயகாந்த் எந்த பக்கம் போக போறாருன்னு தெரியல, அது ஒரு கூட்டணியாக இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தனியாக அவர்கள் இன்னும் ஒரு சில பேர் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டணியாக அமைக்கலாம். ஒரு அந்த மாதிரி 5 இருக்கு. இப்ப யாருடைய மெசேஜ் மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாகவும் சிம்பிளாகவும் இருக்கு. யாருக்கு தரையில வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு அந்த கிராஸ் ரூட்ஸ் அமைப்பு, டெல்லியில யார் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் மக்கள் வந்து வாக்களிக்க போறாங்க. கருப்பையாட்டா கேட்கிற முன்பு நான், அதாவது இவர்கள் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி, ஒரு இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மறுசிந்தனை உட்படுத்த வேண்டிய விஷயமா பார்க்கல. தேசிய கட்சிகள் இல்லாத ஒரு அணி, திராவிட கட்சிகள் இல்லாத அணி, எப்பவுமே நம்ம ஊர்ல பார்க்கிறோம் 2 கட்சிகளுக்கு மாற்றா ஒரு கட்சி வராதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒரு படித்தவர்கள் மத்தியில, ஒரு நடுத்தர மக்கள் மத்தியில, ஒரு வாக்காளர் மத்தியில ஒரு எண்ணம் இருக்குது. அது வெற்றி பெற முடியல இது வரைக்கும். இந்த எண்ணம் வந்து நான் சொல்றேன், எதற்கு என்ன மாற்று கருத்து வைத்திருக்கிறார்கள்? 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆளுகின்றன, இவர்களோடு மாறி மாறி கூட்டு சேர்ந்தோம் பயனில்லை என்கின்ற நிலையில், நமக்கு அது வளர்ச்சியாக இல்லை என்கிற நிலையில் அவர்கள் வெளியே போவது என்பது வேறு. ஒரு கட்டத்தில் கன்சிராம், நீங்கள் சொன்னீர்கள் சோசியல் இன்ஜினியரிங் என்று, ஒரு கட்டத்தில் கன்சிராம் பிற்படுத்தப்பட்டவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு பார்ப்பனர்களுக்கு எதிராக அந்த அமைப்பை உருவாக்கி மனுநீதியை தாக்கி தகர்த்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு வந்த மாயாவதி மனுநீதியை தாக்குவதை விட்டுவிட்டு பார்ப்பனர்கள் 10% வாக்கு வைத்திருக்கிறார்கள், இவர்களை விட்டுவிட்டு நாம் என்ன செய்வது, நமக்கு எதிராக இருப்பது பிற்படுத்தப்பட்ட முலாயம் சிங் என்கின்ற அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்களும் பார்ப்பனர்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்கின்ற நிலையை ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாம் தாழ்ந்து போனதற்கு மனுநீதி காரணம் என்கின்ற கோபம் போய் இந்த மாற்று கட்சியினர் இல்லாத அமைப்பை நாம் தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பார்ப்பனர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் மற்றவர்களும் ஒன்று சேர்கின்ற நிலையில் நான் சொல்லுகிறேன், இது என்ன கொள்கை அடிப்படையாக இருக்கும்? மனுநீதி என்பது நம்மை தாழ்த்தி விட்டது என்பது ஒரு கோபத்தின் அடிப்படையில் கன்சிராம் கட்சியை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தது. மாயாவதி கொண்டு வருகின்ற அமைப்பு என்னவாக இருக்கிறது? வாக்கு சேகரிப்பதற்கு உனக்கும் பங்கு தருகிறேன், உனக்கும் பங்கு தருகிறேன், நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்துவோம் என்று சொல்லுகிற போது அவர்கள் இந்த வெறுப்பை விட்டுவிட்டார்கள், இவர்களோடு சேர்ந்து கொள்வோம் என்று 10% வாக்கு வைத்திருக்கிற பார்ப்பனர்களும் இவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆகவே அதற்கு பிறகுதான் மாயாவதி சரிகிறார்.
ஏனென்றால் எந்த ஒரு நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதற்கு தான் சொல்ல வரேன். ஒரு அடிப்படையில் அந்த எதிர்ப்பு அமைகின்ற போது மக்களிடம் வேகம் பிறக்கிறது. அப்படி அல்லாமல் இப்பொழுது முற்றிலுமாக பிற்பட்டவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு அமைப்பு ஒரு பக்கம், பார்ப்பனர்கள் மாயாவதி என்கின்ற அமைப்பு ஒரு பக்கம், இப்படி ஜாதி அடிப்படையில் வேற விஷயம். அது நல்லது. அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற சிந்தனை தமிழ்நாட்டில் இது எடுபடாது என்று நான் கருதுகிறேன். என்றால் கருணாநிதி ஏற்கனவே இதை ஒரு முறை முயன்று பார்த்து தோற்றிருக்கிறார். ஒரு கட்டத்தில் கருணாநிதியோடு கூட்டு சேருவதற்கு ஆளே இல்லை என்கிற நிலைமை ஏற்பட்ட போது கருணாநிதி என்ன செய்தார் என்றால் ஜாதி கட்சிகளை ஜாதி கட்சிகள் உருவாக்கி இருந்தன, அவற்றை வலுப்படுத்தி அவர்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டார். கண்ணப்பன் யாதவர் கட்சியாக உருவெடுத்தார், சண்முகம் முதலியார்கள் கட்சியாக, இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் கொங்கு வேளாண் எல்லா பகுதிகளிலும் ஜாதி கட்சிகள் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய கூட்டணியில் கருணாநிதி தலைமை தாங்கி அந்த கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு யாதவர் கட்சியை கண்ணப்பன் கலைத்துவிட்டு திராவிட இயக்கங்களுக்கே வந்து விட்டார். அது முக்கியமானதல்ல. ஆனால் இதற்கு முன்னால் சோதிக்கப்பட்டு தோற்று போன ஒரு கொள்கையை நான் சொல்கிறேன். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, ரொம்ப தமிழ் பற்றாளர், தமிழின உணர்வாளர். அவருடைய கட்சி வலிமையாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டிலேயே அதிமுக எனக்கு இது ஒரு கேள்வி இல்லை. பொதுவாக அந்த கருத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் நாம் அதை விவாதிக்கலாம். ஒரு கட்சியாக வலிமையாக இருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மந்திரி வரையிலும் இருந்திருக்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், அதல்ல முக்கியம். நான் சொல்லுகிறேன், அவர் ஒரு கட்சியாக நடைபெற முடிந்ததற்கு காரணம் வன்னியர்கள் அதிகமான அரசியல் உணர்வு மிக்கவர்கள், பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ். அந்த அடிப்படையில் 1952 அவர்கள் வீலர்ஸ் பார்ட்டி, டாய்லர்ஸ் பார்ட்டி என்றெல்லாம் கட்சி கட்டினார்கள். கட்டி ராஜாஜியினுடைய காங்கிரஸ் மந்திரி சபை நிலை பெறுவதற்கே இவர்கள் தான் துணையாக இருந்தார்கள். இவர்களை சேர்த்துக் கொண்டுதான் ராஜாஜி மந்திரி சபை அமைக்க முடிந்தது. ராமசாமி படையாட்சியும் மாணிக்க வேலரும் அவர்கள் இருவரையும் உள்ளமைத்துக் கொண்டு அவர் கட்சி அமைத்தார். அதற்கு பிறகு அவர்கள் மந்திரிகளானார்கள். அதற்குள்ளே காங்கிரஸுக்குள்ளே கரைந்தார்கள் என்பது வேறு. அது அல்ல. அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை கட்டினார்கள். கட்டிய போது அது ஒரு அரசியல் கட்சியாக நிலைபெற முடிந்ததற்கு காரணம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை, அரசியல் நிலைப்பாட்டை வன்னியர்களுக்கு போராடி பெரும் போராட்டத்திற்கிடையே அந்த அந்தஸ்தை, அந்த அரசியல் நிலைப்பாட்டை பெற்று தந்தார் வன்னியர்களுக்கு. அதனாலே அந்த மக்களுக்கு இவரிடம் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அந்த கட்சி நிலைபெறுவதற்கு அது காரணமான அந்த விஷயத்தை அதாவது அப்படிப்பட்ட வன்னியர்கள் தங்களுடைய பலம் என்று நம்பக்கூடிய டாக்டர் ராமதாஸ் கடந்த ஆட்சியிலிருந்து ஆட்சியின் இறுதி காலத்தில் நடந்த பெண்ணாரம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். இந்த முறை ஆட்சியின் முதலில் நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தல், மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஏற்காடில் இடைத்தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை? அங்கும் கூட வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன் ராமதாஸ் ஏற்காடு இடைத்தேர்தலை புறக்கணித்தார்? பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கக்கூடிய சமூக ஜனநாயக கூட்டணி கரை ஏறுமா என்பது பற்றி தான் இன்று ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னால் நான் பேசிட்டு இருந்த திரு பழக்கருப்பு அவர்கிட்ட இந்த ஏற்கனவே திரு பத்ரி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே ஜாதியை பார்த்து கொண்டு போகும்போது எல்லா வேட்பாளர் அப்படியே தீர்மானிக்கும் போது அதையே முன்னோக்கி அதையே கருதுகோளா வச்சுட்டு செய்யக்கூடிய பாமக முயற்சி எந்த வகையில் வெற்றி பெறாதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம்? இதை பற்றி எனக்கு ஒரு கருத்து உண்டு. சென்ற தேர்தலில் கொங்கு வேளாளர்கள் ஒரு அமைப்பை தோற்றுவித்தார்கள். அந்த அமைப்பு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது திராவிட இயக்கங்களுக்கு. அந்த அச்சுறுத்தல் எப்படி வெல்லப்பட்டது? அந்த அமைப்பு ஏன் அரசியல் ரீதியாக வெற்றி பெறவில்லை என்று நாம் பார்த்தால், எல்லா கட்சிகளுமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில், வன்னியர் பகுதி என்றால் எல்லா கட்சிகளும் வன்னியரை நிறுத்தும், அதுபோல தேவர் பகுதி என்றால் தேவரை நிறுத்தும், கொங்கு வேளாளரை நிறுத்தும். ஆகவே ஆளுங்கட்சிக்காரன் ஒரு நம்முடைய ஜாதிக்காரனை தோற்கடிக்கின்றோம் என்று எண்ணுகிற போது எதிர்கட்சியில் உள்ள நம்முடைய ஜாதிக்காரன் தான் வரப்போகிறான், இது ஆளுங்கட்சியானால் நம்முடைய ஜாதிக்காரன் தான் மந்திரியாவான் என்கின்ற எண்ணம் தான் அந்த மக்களுக்கு இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே எல்லா கட்சிகளும் அந்தந்த பெரும்பான்மை ஜாதி உள்ள பகுதியில் ஜாதிகளையே நிறுத்துகிற காரணத்தினாலே நான் சொல்கிறேன், ஜாதி தமிழ்நாட்டை விட்டு அழிந்து விட்டதா இல்லையா என்பது வேறு. அது அரசியலில் பங்கு கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை அடிமட்டத்திலேயே ஊரோடு விட்டு வந்து அரசியல் என்பது ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் ஆகத்தான் இருக்க வேண்டும். சோசியலிசத்துக்கும் கேபிட்டலிசத்துக்கும் நடக்கிற போராட்டமாக, இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நடக்கிற போராட்டமாக இருக்க வேண்டும். தவிர ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு பக்கம் இருக்கின்ற போது வெற்றியடைகிறதா என்கின்ற கேள்வியை எழுப்பினால்
கொங்கு வேளாளர் கட்சி ஏன் தோற்றது? அதே சமயத்தில் அதிமுகவில் 7 கொங்கு வேளாளர் மந்திரிகள் இருக்கின்ற போது கொங்கு வேளாளர்களுக்கு இந்த மந்திரியால் வேண்டிய எல்லா காரியங்களும் ஆகின்ற போது தன்னுடைய ஜாதி கட்சியை தான் தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயம் அந்த மக்களுக்கு இல்லை. ஆகவே இது ஜாதி கட்சி வெற்றி பெறுவது என்பது இயல்பாக இல்லை, அது நடக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. இவங்களுடைய முயற்சியை திராவிட கட்சிகள் அல்லது பெரிய கட்சிகள் அதையே சோசியல் இன்ஜினியரிங் மூலமா மாற்றக்கூடிய வாய்ப்பு பாக்குறேன். நான் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், இந்த எண்ணம் இந்த துணிச்சல் எப்படி திரு ராமாஸ் வந்திருக்குன்னு பார்த்தா, இவர் இந்த தர்மபுரி மரக்கான பிரச்சனைகளுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் ஒரு கூட்டணி நடத்துற எல்லா சமுதாய தலைவரும் சேர்த்து கூட அங்க வந்த கூட்டமும் அங்கு அவர்கள் கிடைத்த வரவேற்பும் ஊடகங்கள் மற்றும் மற்ற இடங்கள்ல அவருக்கு கிடைத்த ஒரு முக்கியத்துவமும் இது ஒரு வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையை கொடுத்திருக்குமோ? அது வெல்லக்கூடியதா முடியாதா அப்படிங்கறதையும் தாண்டி இனி இந்த கட்சியை மேலெடுத்து கொண்டு போகணும்னா தொடர்ந்து ஒரு கூட்டணியில இருந்து அங்க கிடைக்கக்கூடிய இடங்கள் அங்க நம்ம போற கூட்டணி வலுவில்லாம போயிடுச்சுன்னா வேற பல காரணங்களுக்காக அதோடைய முழு தாக்கமும் அடிபடுறது எல்லாமும் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளாக இருக்கிறது மேற்கொண்டு வளர முடியாம இதெல்லாம் தெரிகிறப்ப இது ஒரு கடைசியாக போட்டு பார்ப்போம் அந்த தாயக்கட்டை விளையாட்டுல. இது நமக்கு ஒரு வாய்ப்பை தருமா? இதன் மூலமாக நம்ம ஒரு தெளிவான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒன்றாக தான் அதை பார்ப்போம். பாமக இருக்கக்கூடிய துருப்புச்சீட்டு, கடைசி துருப்புச்சீட்டு. ஓகே, கடைசி துருப்பு. அதாவது பத்ரிசா சொல்ற மாதிரி இது துருப்புச்சீட்டு இல்ல, இந்த துருப்புச்சீட்டை வச்சு எல்லாம் ஆட்சி வந்தாங்க. இது பிரம்மாஸ்திரம். அதாவது இந்த துருப்புச்சீட்டை பத்தி அதாவது என்ன சொல்லுவாங்களே, சிறு துரும்பும் பல்குத்து உதவுன்னு. ஆனா இந்த சிறு துரும்ப பத்தி பிறகு தேர்தலுக்கு பார்க்கலாம். யாராவது விமர்சனம் பண்றாங்களோ அந்த விமர்சனத்துக்கு மக்கள் தெளிவா இருக்கா? இன்னைக்கு நீங்க பத்திரிகையாளர் மக்கள் தெளிவா ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஏழையாக மக்கள் ஒவ்வொரு படிச்சும் தெளிவா இருக்காங்க. மக்கள் ஒரு மாற்று சக்தி வேணும். இந்த 67 ஆண்டு காலமா திராவிட கட்சி ஓட்டு போட்டு ஒரு மாற்று ஆள் யாருமே இல்ல. நாங்களும் ஒரு மாற்று சக்தியா ஜாதி அமைப்பு உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க எது உங்களுடைய பலம், உங்களுடைய கோட்டை நினைச்சுட்டு இருந்தீங்களோ அந்த ரிஷிவந்தியத்துல புகுந்து திரு விஜயகாந்த் அவர்கள் கலைச்சு விட்டார். அங்க உளுந்தூர்பேட்டையில் அவர் நடத்துற ஒரு கூட்டம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. எது எனக்கு என்னுடைய மக்கள் என் கூடவே இருப்பாங்கன்னு எது எங்க நீங்க நம்பிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்தை கலைச்சு பார்க்கும் போது நீங்கள் கூட்டணி போதான் தவறு. நாங்க போன மாதிரி அதுக்கான பிராயச்சித்தம் அதான். நாங்க கூட்டணி போய் சமுதாயத்தை விட்டுட்டோம். நாங்க எங்க கூட்டம் அதிகமா இருந்தோமோ அந்த இடத்துல மக்களை பார்க்காத தலைவர்கள் வரணும், முதல்வர் வரணும், நான் அவங்கள தூக்கி வச்சு ஆன நம்பர் 7 முறை போய் ஆன அதோட அடிதான். இன்றைக்கு என்னுடைய மக்கள், என் சமுதாயத்து மக்களும் சரி, பிற சமுதாயம் நீ ஏன் அங்க போறீங்க, தனியா நில்லுங்க என்று அனைத்து சமுதாயம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாங்க தனியா நிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நிக்கல. தமிழக மக்கள் சக்தியா இருக்கிற மக்கள் ஒவ்வொரு தனி ஒரு மூன்றாவது சக்தி வரணும். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் இந்த 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக ஒரு ஓணுன்னு சொல்லி தான் நான் நிக்கிறப்ப இது மக்களுக்காக. இப்படி ஒரு மூன்றாவது முயற்சி நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம திரு மூப்பனார் அவர்கள் முயற்சி பண்ண போதும் கூட, ரஜினி வாய்ஸ் கொடுத்து முயற்சி பண்ணாரு. மூன்றாவது அப்புறமா திரும்பி அவர் திமுக கூட போனார், அப்புறம் அதிமுக கூட வந்தார். அந்த முயற்சி தொடர்ந்து இப்ப கூட நம்ம கடந்த தேர்தலில் விஜயகாந்த் இந்த மாதிரி ஒரு வாரம் எதிர்பார்த்து இருந்தோம். இந்த மூன்றாவது எதிர்பார்ப்பு நம்ம இன்னும் முற்று பெற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். மூன்றாவது கண்டிப்பா வரும் சார், எங்களால் சாதிக்க முடியும். இல்ல மூன்றாவது சக்தி மூன்றாவது அணி நீங்க எங்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய தலைமையில் இந்த 2 கட்சியும் அல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் நீங்களும் நம்பிக்கை இருக்குது. கட்டாயமா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா. ஆமா, ஆனா நீங்க மாற்று அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எப்பயுமே ஒரு ஃப்ளோட்டிங் வாட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தேடி பார்க்கறதுல எப்பவுமே குறியா இருக்காங்க. ஆனா இந்த மாற்று நிஜமாகவே இது வரைக்கும் சரியா இயங்கி இருக்கானா? பல இடங்களையும் மாற்று தோற்று போயிருக்கு. நிச்சயமாக விஜயகாந்த் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு பின்னாடி நிறைய மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு கட்சி, அதற்கு ஒரு தெளிவான ஒரு கொள்கை, அதற்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே இல்லாம இவ்வளவு பேர் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகும் கூட அது கலகலத்து போனதுக்கு காரணம் அந்த கட்சி எந்த வகையில கலகலத்து போனதுன்னு சொல்றீங்க? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ஜெயிச்சதுக்கு பிறகு அவர்கள் என்ன முன்வைத்தார்கள்? முதல்ல ஒரு பிரதான எதிர்கட்சி ஆனாங்க. அந்த எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி ஆனதிலிருந்து அவர்கள் ஒரு வலுவான ஒரு மாற்று அமைப்பே அவர்கள் முன்வைக்கல. உண்மையில அவர்கள் ஒரு கூட்டணியில சேர்ந்து இருந்ததுனாலதான் ஒரு பிரதான எதிர்கட்சியாக ஆக முடிந்தது. திமுக தான் அதற்கான 2வது பெரிய கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இது. அப்ப கிடைத்த வாய்ப்பை அவர்கள் கூட சேர்ந்து இருக்கிற பொழுது அந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கணுமா அப்படிங்கறதே ஒரு கேள்வி.
அது எதிர்கட்சியாக அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய முறை நடந்திருக்கு. கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் அதமா இருந்திருக்கு, ஏற்கனவே பலமுறை. அவங்களால வந்து ஒரு வலுவான ஒரு அஜெண்டா. நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டார் சொல்றீங்க இல்லையா? அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டார் சொல்றீங்க இல்லையா? அது எதனால விஜயகாந்த் இல்ல விஜயகாந்த் ஒரு கருத்து வைக்கும் போது எதனால தெளிவு வர விரும்புகிறீங்க? திமுக பெரிய கட்சி 91 வந்து அதிமுக தான் சிஎம், ஒரே ஒரு சீட்டு தான் 80 ஓட்டுல கலைஞர் ஜெயிச்சாரு. அதே 96 பார்த்தா 2 சீட்டு தான் திமுக அதிமுக. பாமக 4 ஜெயிச்சது. நீங்க இது புரிஞ்ச மாட்டீங்க. நாங்க அன்னைக்கு தனியா நிற்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர் தனித்து கிட்டத்தட்ட 43 இடத்துல 2வது இடத்துல வந்தோம். கூட்டணி போய் கரைஞ்சிட்டு சார். நாங்க 91 திமுக ஒரு சீட்டு பெரிய கட்சி எதிர்கட்சி நிக்குமா இல்லையா? ஒரு சீட்டு வந்து 91 துறைமுக தொகுதியில் கலைஞர். திமுக அதிமுக விஜயகாந்த் வந்து திருமணி அதாவது திமுக அதிமுக ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்க வந்து ஒரு சாதாரணமா போட்ட முடியாது. ஒரு முறை வந்து அலையடிச்சு விழுந்தாலும் அதாவது அடுத்த முறை எழுந்திருக்கக்கூடிய அடித்தளம் வந்து அவங்க 2 கட்சிக்குமே வலுவா இருக்குது. அதையும் பாமக ஒப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க அடிச்சடிச்சு போனாலும் 20% 25% ஓட்டு வங்கி வந்து 2 கட்சியுமே வச்சிருக்காங்க சராசரியா. அதாவது இந்த தேர்தல் பார்த்துருங்க. நாங்க தனியா நிக்க சொல்லிட்டு இல்ல, நீங்க தனியா நீங்க சொல்லுங்க. தனியா ஒவ்வொரு கட்சி தனியா உள்ளாட்சி தனியா நில்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளாட்சி தனியா நிக்க சொல்லி நின்னுது. திமுக அதிமுக இதை பத்தி சொல்லுங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே தனியா தான். இந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லா கட்சியுமே தனியா தான். எல்லா கட்சியும் தனியா பாமக நம்பிக்கை பத்தி பேசும்போது அதுல அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து தொடர்ந்து முன்னிறுத்தி வரக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கிறோம். மற்ற கட்சிகள் முன்னிறுத்த தயங்கக்கூடிய விஷயங்கள், மது ஒழிப்பாகட்டும், இளைஞருடைய சினிமா முகமாட்டும், பிஞ்சிலே பழுக்கக்கூடிய காதல்களாகட்டும், இது மாதிரி விஷயங்களை வந்து பாமக நிறுவனர் வந்து தொடர்ந்து தைரியமா வெளிப்படையா இது வேறு மாதிரியான எண்ணத்தை தோற்றுவிக்கும் தெரிஞ்சாலும் கூட கடுமையா வரார். இது ஒரு மாற்றத்தை அவர் துணிச்சல் அவருக்கு ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? இல்ல, நான் இதை பத்தி ஒன்று சொல்றேன். டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அப்படிதான் அவருடைய கட்சியினரே அவரை அழைப்பாரு. தமிழ் படிச்சவனே டாக்டரேட் வாங்கிட்டா தன்னை டாக்டர்னு சொல்லிக்கொண்டு விருப்பப்படுற உலகத்துல மருத்துவம் படிச்ச அவரு தன்னை மருத்துவர்னு எளிய தமிழ்ல சொல்லணும்னு விரும்புவார். அது அவருடைய தமிழ் பற்று. ராமதாஸ்ங்கிறத இசன்னா தமிழ் இல்லைங்கிறதுக்காக ராமதாசு அப்படின்னு தான் எழுதுவார். அவர் ஒரு பெரிய மொழி பற்றாளர், மிகப்பெரிய இனப்பற்றாளர். நான் சொல்றேன், ரெண்டையும் வைத்துக் கொண்டு அவர் தமிழ்நாடு முழுவதும் தமிழர்களுக்காக கட்சி கட்டி தமிழர்கள் எல்லாருடைய பிரச்சனையும் வைத்து அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் இன்று இல்லாவிட்டால் நாளை வர முடியும். எல்லாருமே மாற்றி மாற்றி வர முடியும். ஒரு சரியான அடிப்படை கொள்கை. நான் சொல்லுகிறேன், நம்முடைய சாதி நம்முடைய சாதி தான் நமக்கு வலிமை என்று கருத வேண்டாம். நம்முடைய சாதி தன்னால் பின்னால் வரும். மாட்டின் பின்னால் தாய் பசுவின் பின்னால் கன்றுக்குட்டி வருவது போல நீங்கள் முதலமைச்சராக ஆகின்ற போது நம்முடைய சமூகம் தானாக பின்னால் வரும். மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வண்ணம் அவர்களுக்கும் சேர்த்து நாம் பிரச்சனைகளை பேசுகின்ற போது நீங்கள் எளிதாக முதலமைச்சராகி ஆட்சியை பிடிப்பது எளிது. மற்ற ஜாதிகளை சேர்த்துக் கொண்டு பிடிப்பது என்பது அரிது. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், எந்த ஜாதியும் இவர் சொன்னால் வாக்களிப்பார் என்பது போல ஒரு தலைவர் இல்லை. எனக்கு தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் ஒருவர் தான் எங்கும் போகவே வேண்டாம், இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வாக்களி சொன்னால் வாக்களிப்பார். சேர்த்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது. என்னுடைய கேள்வி வேற. பிரதான கட்சிகள் தொட தயங்குகிற சில விஷயங்கள், மக்களுடைய சினிமா மோகம், இளைஞர்கள் வந்து பிஞ்சிலேயே சின்ன வயதிலே காதல் திருமணங்கள் செய்து கொள்வது அல்லது மது ஒழிப்பு, இது போன்ற விஷயங்களை டாக்டர் ராமதாஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்கிறார். இது வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்குமா, இல்லாட்டி இது ஒரு உங்களை போன்ற பிரதான கட்சி ஒரு அச்சுறுத்தல்? அது நம்பிக்கையை ஏற்படுத்துவது இருக்கட்டும். நான் சொல்கிறேன், மொழி என்பதும் தமிழ் ஈழம் என்பதும் இது போன்ற காரணங்களில் அவர் தமிழ் தலைவராக மிளிர்ந்ததும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது நியாயமானது. ஆனால் அதற்கு பிற ஜாதிகளை எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, அதற்கு ஒரு ஜாதி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மொழியின் பேரால் அண்ணா அமைத்தது போல மொழியின் பேரால் திரு மூர்த்தி அவர்கள் கேட்கிற பாருங்க, அவர் சொன்னார் பாருங்க, என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் கடைசியில வந்து நீங்க ஜாதி கூட்டணி அமைச்சீங்க அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் போய் முடியுது. பேரை பத்தி ஒரு நிமிஷம், நீங்க அவர் பேரெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். அதிகாரத்தை அடைவதுதான் அரசியலின் நோக்கம்.
அதன் மூலம் அடைய முடியும் என்றால் சரி, நான் சொல்கிறேன் அடைய முடியாது. ஏனென்றால் என்ன விமர்சனம் மட்டும் சொல்லிடுறேன். 65 ஜாதியை சேர்த்தாலும் எந்த ஜாதியும் அந்த தலைவர்கள் சொல்வதை கேட்கின்ற ஜாதிகள் இல்லை. புரிஞ்சுக்கிட்டேன். நான் மூர்த்தி கேட்க விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா கடைசியில விமர்சனம் ஜாதி கூட்டணி தான் வருது. அது கூட இப்ப பாத்தீங்கன்னா ஜாதி கூட்டணியா மட்டும் இல்லாம ஒரு உயர்ந்த ஜாதி கூட்டணியா கூட வருது. அதாவது ஏன்னா உங்களுடைய சமூக அமைப்புல சமூக ஜனநாயக கூட்டணியில எந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த கட்சியாவது வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க இல்லன்னு தான் சொல்ல போறீங்க நினைக்கிறேன். அப்ப இது ஜாதி கூட்டணி மட்டும் இல்லாமல் ஒரு உயர்ந்த ஜாதி கூட்டணியா என்ற கேள்வி எழுகிறது. எந்த ஜாதியை நாங்க விட்டுடுன்றீங்க? நீங்க ஜாதி கூட்டணிங்க. நான் கட்சி தான், எங்களை பொறுத்தவரைக்கும் வந்திருக்க போற கட்சி தான், கட்சிக்கார தான் சேர்க்கிறோம். கட்சி எந்த கட்சின்னு சொன்னா எங்க கூட வர கட்சி அமைப்பு சேரும். நீங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, எந்த தாழ்ந்த ஜாதிக்கு யாரு நாங்க பண்ணல. நீங்க யாரு தாழ்ந்த ஜாதி யார் சொல்லுங்க? நான் சொல்ல நீங்க சொன்னீங்க இப்ப உயர்ந்த ஜாதி. ஆமா, அப்ப தாழ்ந்த ஜாதி யாரு? நீங்க சொல்ல தாழ்த்தப்பட்டவங்க. உங்களுடைய தலைவர் உங்களுடைய தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்துக்காக பாடுபடுறது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா அவர்களை கூட்டணியில் சேர்ப்பீங்களா? அவர்களை உங்களுடைய கூட்டணியில் சேர்ப்பீங்களா? அவங்களை உங்களுடைய சேர்ப்பீங்களா? எங்க கட்சி பண்ணாங்க சமூக சமத்துவ படைக்கோ புதிய தமிழகத்துக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ இவங்க பேர்ல திராவிடம் இல்ல, இவர்கள் தேசிய கட்சிகளும் அல்ல, இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். நீங்க இவங்களை சேர்ப்பீங்களா? யாரு? புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், தமிழக சமூக சமத்துவ படை, இது இந்திய குடியரசுக் கட்சி வச்சிருந்தோம். அதாவது புதிய தமிழகம் வச்சிருந்தோம். நீங்க எல்லா கட்சியும் கூட வச்சிருந்தோம். எல்லா கட்சியும் கூட அதே கட்சிக்காரங்க நாங்க. அதாவது தலித்துக்காக போராட்டம் பண்ணது பாட்டாளி கட்சி, இஸ்லாமிக்க போராட்டம் பண்ணது பாட்டாளி கட்சி. இஸ்லாமிக்க பண்ண ஒவ்வொரு போராட்டம் பாட்டாளி கட்சி யாரும் பண்ண முடியாது. 20க்கு போராட்டம் பண்ணி பாட்டாளி கட்சி. இன்றைக்கு அம்பேத்கருடைய சிலையை தமிழகம் முழுதும் 75 சிலைக்கு மேல அந்த கட்சிக்கு சேர்ந்த கூட வச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பேசுற கட்சி தலைவர் இருக்காங்களே பெரிய கட்சிகள், அவங்க கூட வச்சுக்க மாட்டாங்க. ஒரே நாள் 7 சிலை திறந்தோம். அது யார்? தலித்து மக்களுக்காக தான். நான் யாரும் குறை சொல்ல, சில பேர் தவறு செய்ய தான் கேட்கிறோம். நாங்க ஒட்டுமொத்த தலித்து மக்களை எங்க நம்பரா இருக்காங்க. தலித்து கட்சிகளை சேர்ப்பீங்க ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பார்ப்போம். இந்த கேள்வி நம்முடைய ஆயுதத்தில் நம்ம பிரதானமா வச்சிருக்கக்கூடிய கேள்வியை நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்களுடைய குறுஞ்செய்திகள் மூலமா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சொல்லிட்டு சமூக ஜனநாயக கூட்டணி கரையேறுமா என்ற கேள்வி முன்வைத்தோம். அவர்களுடைய பதில் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். சமூக ஜனநாயக கூட்டணி கரையேறுமா என்றால் ஆம் கரையேறும் என்று 54% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இல்லை கரையேறாது என்று 40% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். கருத்து சொல்வதற்கு இல்லை என்று 6% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்குடைய ஒரு வியப்பான விஷயம். அதை பற்றி நான் தொடர்ந்து அடுத்து விவாதிக்க இருக்கிறேன். ஆம் இந்த கூட்டணி கரையேறும் என்று 54% பேர் அறுதி பெரும்பான்மையினர் வாக்களித்திருக்கிறார்கள். 40% பேர் இல்லை என்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை என்று 6% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுல நான் திரு பத்ரிசேஷர் தான் இதை கொண்டு வருகிறேன். இந்த எஸ்எம்எஸ்ல ஓட்டு அளிக்கிறது அப்படிங்கிறது அதுதான் சொல்ல வரேன். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த குறிஞ்செய்தியில் வாக்களிக்கிறவங்க யார் அப்படின்னா படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், அவங்களுடைய தன்னுடைய சொந்த பணத்தை போடணும். ஒரு அடுத்த கேட்டகரி இவர்கள் இந்த சமூக ஜனநாயக கூட்டணிங்கிறது ஒரு ஜாதிய கூட்டணிங்கிற பார்வையை மறுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அப்படித்தான் நம்ம பார்க்கணுமா? படித்தவர்கள் மத்தியில் இந்த கூட்டணி கரையேறும் என்ன வந்துருச்சுன்னு பார்க்கணுமா? இல்ல இவர்கள் ஏதாவது குறுஞ்செய்தி நிறைய அனுப்புங்க சொல்லி வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? படித்தவர்கள் அப்படிங்கறதுனாலேயே அவர்களுக்கு ஜாதி மனப்பான்மை இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு பழக்கறிப்பியா சொன்னதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது நீங்க வெளிப்படையாக நீங்க என்ன சொன்னாலும் பார்க்கிறப்ப பாமகவுக்கு அந்த ஜாதி சாயம் இருக்கு. இது அவர்கள் சேர்க்கக்கூடிய அந்த கூட்டமைப்புல வரக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஜாதி சாயம் இருக்கு. ஏன் இதை பிளவுபடுத்தக்கூடிய இந்த செயலை செய்வதற்கு பதிலாக தமிழ் என்பதன் கீழாக ஒன்றிணைக்க கூடாது? ஏன் இந்த நீங்க சொல்லக்கூடிய சில சமுதாய பிரச்சனைகளையே மது ஒழிப்புன்னு ஒரு பக்கம் சொல்றப்ப இந்த காதல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியான கேள்வி என்ன? இதெல்லாம் நிச்சயமாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக நான் பார்க்கல. அதை இங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக, ஒட்டுமொத்த தமிழக நலனுக்காக இந்த மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான உறவுகள் பத்தி பல ஒரு ப்ராக்ரெசிவ் அஜெண்டா அப்படிங்கறத நீங்க முன்வைக்கலாம். ஆனா அந்த மாதிரியான எதுவும் தெளிவாக இருக்கிற மாதிரி இல்லை. நான் இது தேர்தலுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன அஜெண்டா முன்வைக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா இப்பொழுது அது வெறும் எண்ணிக்கை சார்ந்தும் தன்னுடைய இருப்பு சார்ந்தும் இந்த சமூகம் சார்ந்த கட்சிகள் அவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைப்பது அப்படிங்கறதோடைய பேர்ல தான் இந்த பிரிவு இப்ப ஏற்பட்டிருக்கு. இது நல்லதா அப்படின்னா
படித்தவர்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தரணுமா, அதாவது ஆதரவு தருகிறார்களாங்கிறது ஒண்ணு, கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு செயலுக்கு ஆதரவு தரணுமா அப்படிங்கிறது வந்து இப்ப என்ன கேட்டா உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. எனக்கு வந்து அது இது ஒரு ஹெல்த்தியான, இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு ஆரோக்கியமானதா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் பலகரப்ப இறுதி கேள்வி கேட்க விரும்புறேன், இல்ல இறுதியாக சுருக்கமா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். வழக்கமா தேர்தல்னாலே அதிமுக தான் முன்னாடி ஓடி வரும். இப்ப ஏற்காடு இடைத்தேர்தலில் வந்து திமுக வேட்பாளர் அறிவிச்சிருச்சு, எல்லாம் போயிட்டாங்க. மக்களவை தேர்தலுக்கு பாமக வேட்பாளர் அறிவிச்சிருச்சு. ஆனா அதிமுக வந்து ஒரு கனத்த மௌனம் காணப்படுகிறது. என்ன காரணம்? சுருக்கமா. இதற்கெல்லாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாது. ஒருக்கா யார் வேணாலும் முன்னாடி அறிவிக்கிட்டும் பின்னாடி அறிவிக்கிட்டும், அப்புறம் ஓட்டத்தை நீங்க விசில் ஊத விட்டு தானே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கணும். இவர் முன்னாடி வந்து டிராக்ல நின்றுட்டாருங்கிறது ஒரு சிறப்பா இல்ல நிக்கலைங்கிறது ஒரு குறைபாடா? இறுதி கேள்வி ஒன்று மட்டும், தமிழ்நாடு ஊப்பி ஆகாது. இத ஒரு சோதனை செய்து இதை விட அழுத்தமா வேற யாரும் சொல்ல முடியாது. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஏற்காடு இடைத்தேர்தலில் ஏன் நீங்க போட்டியிடல? பெண்ணாரம் தேர்தலில் போட்டிட்டீங்க, இப்ப ஏன் போட்டியிடல? சுருக்கமா. பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிக்கவில்லை. ஏன்னு சொன்னா நிறைய வேலை இருக்குது. அங்க போய் வேட்பாளர் போய் இது வரைக்கும் இடைத்தேர்தலில் நின்று எந்த எதிர்கட்சி ஜெயிச்சிருக்கிறது? ஒரு வரல விடுங்க. ஒரே ஒரு கட்சி இப்ப நமக்கு தெரிஞ்ச காலத்துல 89 அதிமுக ஜெயிச்சு 89 ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து எந்த கட்சியும் ஜெயிக்கல, ஆளுங்கட்சியும் ஜெயிக்கல. இப்ப கூட ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் கலைஞர் அறிவிச்சா எங்களுக்கு அதை பத்தி இல்ல, அவரோட விட்டுட்டு ஆளுங்கட்சி ஜெயிச்சாதான் அந்த மக்களை செய்ய முடியாங்க. ஏன்னா யாரு இறந்தாங்களோ அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க. பெண்ணாரம் இடைத்தேர்தல் ஏன் போட்டிட்டது? எந்த இடைத்தேர்தலையும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். பெண்ணாரம் இடைத்தேர்தல் ஏன் போட்டிட்டீங்க? இடைத்தேர்தல் ஏன் என்னன்னால் எங்களுடைய எங்களை யாரும் தேர்தலில் பாமக அடையாளம் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள், பாமகவுடைய ஓட்டு வாங்கி இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனால் பெண்ணாக நின்று பாமகவுடைய வலுவை காமிச்சோம். இன்றைக்கும் ஏற்காடு நின்று காமிக்க முடியும். வேண்டாம், அதில் போய் செலவிக்க வேண்டாம். மக்களவை தேர்தல் கூட இப்போது மாநகராட்சி தேர்தல் போல நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு ஓட்டு கூட ஒட்டுமொத்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இப்போது கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு புதிய அணி அடுத்து எத்தனை அணியாக விஸ்வரூபம் எடுக்கும் என்று தெரியவில்லை. இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது 2014 பொதுத்தேர்தல் நிச்சயமாக தெரிந்துவிடும். அதன் பிறகு நிச்சயமாக பாமகவுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழக அரசியலுடைய நிலைப்பாடும் புதிய சமன்பாடும் கூட ஒரு தெளிவுக்கு வரும் என்று இந்த கருத்து தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்திருத்த திரு மூர்த்தி அவர்கள், திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள், திரு பலகரப்பே அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.